அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் அருணி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேர்களே. சக்தி டிவி குளோபல் ஊடாக மூடிணைந்திருக்கும் சர்வதேச நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு நான் அருணி ரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். தெற்காசியாவின் முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு. வான் நோக்கி சுட முற்பட்ட போதே பல்கலைக்கழக மாணவர் மீது சூடுபட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. கோப் குழுவின் தீர்மானமிக்க கூட்டம் இன்று. இறுதி அறிக்கை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள். அஜித் பி பெரேராவின் கருத்திற்கு அமைச்சர் சுஜீவ பதில். ஹோமாகம பிடிப்பென பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தெற்காசியாவின் முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. NSBM பசுமை பல்கலைக்கழகத்தில் ஒரு தடவையில் 30,000 மாணவர்கள் கல்வி பயில முடியும். ஜனாதிபதியினால் இந்த பல்கலைக்கழகம் திறந்து வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அமைச்சர்களும் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். අපේ රාජ්‍ය ප්‍රතිපත්තිය එක්පැත්තකින් නිදහස් අධ්‍යාපනයේ ශක්තිමත් කරමින් எமது அரசு கொள்கையில் ஒருபுறம் இலவச கல்வி பலப்படுத்தப்படுவதுடன் கல்விக்கற்ற சமூகம் ஒன்றை எதிர்காலத்தில் உருவாக்குவதற்கு தேவையான செயற்பாடுகளும் மறுபுறம் முன்னெடுக்கப்படுகின்றன. தேசத்தின் எதிர்காலத்திற்காக பலப்படுத்தப்பட வேண்டிய ஆயுதமாக கல்வி காணப்படுகின்றது. வெளிநாடுகளில் உள்ள எமது பேராசிரியர்களை சில சந்தர்ப்பங்களில் சந்திக்கும் போது அவர்கள் நாடு தொடர்பில் அன்புடனும் கௌரவத்துடனும் பேசுகின்றனர். சிலர் பேசும் விடயங்கள் பரிதாபகரமாக இருக்கும். நான் வெளிநாடொன்றுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் கலாநிதி ஒருவரையும் பேராசிரியர் ஒருவரையும் சந்தித்தேன். கொழும்பில் பயணிக்க முடியாத குப்பைகள் காணப்படுகின்றது அல்லவா என கேட்கின்றனர். வெளிநாட்டுக்கு சென்ற பின்னரே கொழும்பில் உள்ள குப்பைகள் அவர்களுக்கு விளங்குகின்றது. குப்பைகளை அகற்றி நாட்டை சுத்தப்படுத்துவதற்கு புத்திசாலியான நாட்டின் மீது அன்புள்ளவர்களை உருவாக்குவதற்கு நான் எண்ணியுள்ளேன். හැබැයි කොළඹ කුණු අයින් කළා රටේ කැලිකසල වගේ මුළු රටම පිරිසිදු කරන්න මේ උගත්කම බුද්ධිය සහ දැනුමත් එක්ක රටට ආදරය කරන පිරිසක් ගොඩනගෙන්න ඕනේ කියලා මම ආයාචනය කරන්නේ. இலங்கை பத்திரிகை சங்கத்தின் 61வது ஆண்டு நிறைவு நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இங்கு சிரேஷ்ட ஊடகவியலாளர்களுக்கு ஜனாதிபதியினால் நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் இந்திய ஊடகவியலாளர்கள் சிலரும் பிரசன்னமாகியிருந்தனர். සමහර මාධ්‍ය මිත්‍රයින් சில ஊடக நண்பர்கள் நம்மை தாக்குவது தொடர்பில் எனக்கு கேள்வி ஒன்றை கேட்க வேண்டும். நாம் தாக்கும் அளவிற்கு இவ்வாறான ஜனாதிபதி ஒருவர் கிடைக்கவில்லை என சிலர் எண்ணக்கூடும். இவ்வாறான தாக்குதல்களுக்கு நான் இடமளித்துள்ளேன். அது தொடர்பில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னர் இவர்களுக்கு முதுகெலும்பு இருந்திருந்தால், இந்த வீரம் இருந்திருந்தால், இந்த திறமை இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என நான் வினவுகிறேன். எனினும் அனைத்தையும் கைவிட்டு நாட்டை விட்டு சென்ற கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் முழு குடும்பத்தவரும் பாரிய பிரச்சனையும் கொடுத்த யுகத்தை நினைவு கூர்ந்து இவ்வாறான தாக்குதல்களை மேலும் மேற்கொள்ளுமாறு நான் அழைப்பு விடுக்கிறேன். කවුරුත් සිහිපත් කරමින් ඒ ගහන ගැහිල්ල තව තවත් ගහන්න කියලා මම ආරාධනා කරනවා. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவராக AHMD நவாஸ் நேற்று நியமிக்கப்பட்டார். AHMD நவாஸ் தனது நியமன கடிதத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் நேற்று பெற்றுக் கொண்டார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்த இடத்தில் இன்று போலீசார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் குழுமியிருந்ததை நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமரா பதிவு செய்தது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களான சுலக்ஷன் மற்றும் கஜன் ஆகியோர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது உயிரிழந்தவை தொடர்பில் பல்வேறு கோணங்களில் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக இன்றைய தினம் போலீசார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் சம்பவ இடத்தில் இவ்வாறு குழுமியிருந்தனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் உயிரிழப்பு தொடர்பிலான பூர்வாங்க விசாரணை அறிக்கையை அமைச்சர் சாகல ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் நேற்று வாசித்தார்.
மோட்டார் சைக்கிள் நிறுத்துவதற்காக வீதித்தடையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் சமீட்சையை பொருட்படுத்தாது முன்னோக்கி பயணித்துள்ளனர். குறித்த மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்படாது சுன்னாகம் நோக்கி அதிக வேகத்தில் பயணித்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் கூச்சலிட்டு இரவு நேர ரோந்து சேவையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கூறியுள்ளனர். அவர்களும் குறித்த மோட்டார் சைக்கிள் நிறுத்துவதற்கு முயற்சித்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிள் நிறுத்துமாறு அவர்கள் சமீட்சை செய்த போதிலும் போலீஸ் உத்தியோகத்தர்களை நோக்கி வேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தி அச்சுறுத்தி தப்பிச் சென்ற சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வான் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கு முயற்சித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய சுன்னாகம் கந்தரோடையைச் சேர்ந்த விஜயகுமார் சுலக்ஷன் மீது துப்பாக்கி ரவை பாய்ந்துள்ளது. Police නිලධාරීන් දෙසට වේගයෙන් ධාවනය කරමින් was died of a gunshot injury was not the pillion rider but the person who rode the motorcycle. துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் இருந்தவருக்கு காயம் ஏற்படவில்லை. மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் முன்னால் அமர்ந்துள்ளார். பின்னால் இருந்தவருக்கு துப்பாக்கி சூட்டில் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை. எனினும் முன்னால் இருந்தவர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார். பின்னால் இருந்த நபர் விபத்தினால் தலையில் ஏற்பட்ட காயத்தினால் உயிரிழந்துள்ளார். இதனூடாக இந்த துப்பாக்கி சூடு முன்னால் இருந்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எழுகிறது. முன்பிருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகம் எவ்விடத்தில் இருந்து மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் அமைச்சரும் போலீசாரும் முன்வைத்துள்ள காரணங்கள் உறுதிப்படுத்தும் வகையில் இல்லை. Being the position of the police authorities would not stand the test of reason. The opposition leader's point is taken. எதிர்க்கட்சி தலைவரின் கருத்து கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. காயம் ஒரு பக்கமாகத்தான் ஏற்பட்டுள்ளது என முதலாவது விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விசாரணை பிரிவினரின் அறிக்கைகள் தயாராகி வருகின்றன. எனவே விசாரணைகளின் பின்னர் எமக்கு போதுமான அளவு தகவல்கள் கிடைக்கும். பிரதமர் கூறியதை போல் இந்த விடயம் தொடர்பில் வெளிப்படையான விசாரணைகளே முன்னெடுக்கப்படுகின்றன. கிளிநொச்சியில் நேற்று மாலை இடம்பெற்ற சம்பவம் ஒன்று தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகில் நேற்று மாலை மதுபோதையில் சிலர் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாகவும் இதன்போது தாக்குதல் ஒன்று இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டு கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். சந்தேக நபரை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் அன்றைய தினம் அவரை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டார். சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கிளிநொச்சி பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். பல்கலைக்கழக மாணவர்களின் மரணத்தை கண்டித்து முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தாலின் போதே ஏற்பட்ட சில விடயங்கள் மீது தவறான கண்ணோட்டம் செலுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் இன்று சுட்டிக்காட்டப்பட்டது. நேற்று கிளிநொச்சி நகரில் போலீஸ் கான்ஸ்டபிள்களை சுற்றி வளைத்து அவர்களை தாக்கியமையினால் அவர்கள் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பில் அரசாங்கம் அறிந்துள்ளதா? நாட்டில் போலீசார் தமது கடமைகளை முன்னெடுக்கக்கூடிய வகையில் ஏதேனும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? ගන්නවද පොලිසියට රාජකාරී කිරීමට හැකිවන ලෙස රටේ මැදිහත් වෙලා සම්බන්ධයෙන් පීවර ගන්නවා ගරු මන්ත්‍රීතුමා බොරුදියේ මාළු බාන්න එපා ඔබතුමාලා දැන් මේ ඔබතුමාලා මේ හැම එකම රටේ වෙන හැම එකක්ම ජාතිවාදයට හරවනවා නෑ ජාතිවාදය හැම දෙයක්ම ජාතිවාදය දකුණේව වෙන්නේ නැද්ද නියෝජක කතානායකතුමනි ඇහුවේ එක ප්‍රශ්නයක් මම ඇහුවේ එකම ප්‍රශ්නයක් කතානායකතුමනි මම අහන්නේ දකුණේ මේ වගේ සිද්ධි වෙන්නේ නැද්ද ගරු මේ කතානායකතුමනි දකුණේ මේ වගේ සිද්ධි වෙන්නේ නැද්ද සභානායකතුමාගෙන් ඇහුවේ. சபை முதல்வர் அவர்களே, குழப்பமடைய வேண்டாம். நீங்களே குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சிக்கின்றீர்கள். அதனாலே இவ்வாறான நிலைமை தோன்றியுள்ளது. மீன் பிடிக்கிறீர்களா எனின் நல்ல மீன்களை பிடியுங்கள். போலீசார் கடமையில் ஈடுபடக்கூடிய நிலையொன்றை வடக்கில் நீங்கள் ஏற்படுத்துங்கள். මේ සභාවේ වටනා කාලේ නාස්ති කරනවා මොකක් හරි එකේ එල්ලෙනවා වැට් එකේ එල්ලුන දැන්. அரசு கர்மமொழி திணைக்களத்தின் 60வது ஆண்டு பூர்த்தி விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் மனோ கணேசனிடம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் உயிரிழப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த எதிர்ப்புகளை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் செய்வது மாத்திரம் எங்களது நோக்கம் அல்ல, அது முதல் கட்டம். அது மூலமாக தேசிய அவதானத்தை சர்வதேச அவதானத்தை பெற்ற பிறகு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். அடுத்த கட்டம் என்ன? குற்றவாளிகள் என்று சொல்லப்படுபவர் சந்தேக நபர்களுக்கு ஒரு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். குற்றம் செய்தவர் தண்டிக்கப்படுவது மூலமாகத்தான் மீண்டும் ஒரு முறை பெரியார் சமூகம் நடைபெறாமல் தடுக்க முடியும் என நினைக்கின்றேன். வெட்வரி திருத்தம் தொடர்பிலான சட்டம் மூலம் விவாதத்தின் பின்னர் இன்று வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அதற்கு ஆதரவாக 112 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. அதன்படி வெட்வரி திருத்தம் தொடர்பிலான 2ஆம் வாசிப்பு மேலதிக 66 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 65 பேர் இன்றைய வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை.
கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் வரலாற்று சிறப்புகளை கொண்டுள்ள காத்தான்குடி 4ஆம் குறிச்சி ஆற்றங்கரையோரத்தில் குப்பைகள் சேகரிக்கப்படுவதால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். காத்தான்குடி 4ஆம் குறிச்சியில் உள்ள பாடசாலைக்கு அருகாமையில் ஆற்றங்கரையில் காத்தான்குடி நகர சபையினால் குப்பைகள் கொட்டப்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. காத்தான்குடியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு சேதன பசலை தயாரிப்பதற்கு பொருத்தமற்ற குப்பைகள் 4ஆம் குறிச்சி ஆற்றங்கரையில் கொட்டப்படுகின்றன. குப்பைகளை உண்பதற்கு இரவு நேரங்களில் முதலைகள் ஆற்றங்கரைக்கு வருவதால் அந்த பகுதியில் வசிப்போர் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். கொண்டு வைத்திருந்த ரோட்டு அப்படியான சூழ்நிலையில நாங்க கஷ்டமான நிலையில மோசமான நிலையில இருந்து கொண்டிருக்கோம். இந்த 6 மாதம் ஓரம் இருக்கும் பொதுமக்களும் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்க. கொசுவும் நெலும்புமா. அதே இதுக்கு ஒரு இடத்தை நீங்க அரசாங்கத்தால ஒதுக்கி கொடுங்க. இந்த குப்பை போடுற டைம்ல இந்த குப்பை இருந்துச்சுன்னா முதல்ல கூட வருது. எத்தனை பேர் எடுத்து சாவடையும் விட்டுட்டு இது குறித்து உரிய அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்காத ஒரு தன்மை காணப்படுகின்றது. முற்றுமுழுதாக இயற்கையை பாதிக்கின்ற விதத்திலே இயற்கை சூழலுக்கு பங்கந்தகம் விளைவிக்கின்ற நோக்கிலே இந்த இடத்துல தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பல வருட காலமாக அசுத்தமான கழிவுகள், மாமிச கழிவுகள், குப்பைகள் கொட்டப்பட்டு கொண்டிருக்கு. இந்த விடயம் தொடர்பில் கேட்டறிவதற்காக காத்தான்குடி நகரசபையின் செயலாளரை தொடர்பு கொள்ள மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பயனளிக்கவில்லை. எவ்வாறாயினும் பிராந்திய உள்ளூர் உதவி ஆணையாளர் சித்திரவேலிடம் இது குறித்து நாம் வினவினோம். திண்ம கழிவு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக ஐரோப்பிய யூனியனினுடைய நிதி உதவியோடு கொடுவாமடு என்னும் இடத்திலே அமைக்கப்படுகின்ற இந்த திண்ம கழிவு முகாமைத்துவ நிலையமானது எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் வாரத்திற்கு முற்பட்ட பகுதியிலே பூர்த்தி செய்து அது பாவனைக்காக கையளிக்கப்படக்கூடிய நிலையிலே காணப்படுவதனால் செயற்பாடானது ஆரம்பிக்கப்பட்டவுடன் இவ்வாறான இந்த திண்ம கழிவுக்கான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கோப் குழுவின் தீர்மானமிக்க கூட்டம் ஒன்று தற்போது நடைபெற்று வருகின்றது. இதேவேளை கோப் குழுவின் உறுப்பினரான ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்க இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். முறிகள் விநியோகம் தொடர்பில் அர்ஜுன் அலோசியஸை குற்றவியல் சட்டத்தின் கீழ் கைது செய்யும் அளவுக்கு நடவடிக்கை எடுக்க கோப் குழுவின் தமது குழுவினர் பரிந்துரைத்துள்ளதாக பிரதி அமைச்சர் அஜித் பி பிரேரா தெரிவித்த கருத்துக்கு அவர் பதில் வழங்கினார். கோப் குழுவிற்குள் இடம்பெறும் விடயங்களை தெளிவுபடுத்தும் உரிமை எமக்கு இல்லை. தற்போது பேசும் சிலருக்கு கோப் குழு தொடர்பில் போதிய தெளிவில்லை. ஊடக நிறுவனங்கள், குறிப்பாக நான் நன்கு அறிந்த ஊடக நிறுவனம் ஒன்று தொடர்ந்து எனக்கு சேறு பூசுகிறது. இதனை இடைநிறுத்துவதாக கூறுகின்றனர். எவ்வாறு தெரியும்? நாமும் கோப் குழுவிற்குள்ளே உள்ளோம். கோப் குழுவில் உள்ளோர் தமக்கு தேவையான விடயங்களை உள்வாங்க முடியும். அந்த சிபார்சுகளை அங்கு உள்ளன. வேண்டிய விடயங்களை கூற முடியும். அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டபூர்வமான ஆவணங்கள் பரிசோதிக்கப்படும். அதனை அடுத்து உண்மையான நிலையை ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் வெளியிடுவர். தலைவரின் அறிக்கை ஒன்று இல்லை. அதனை புரிந்து கொள்ளுங்கள். குழுவின் அறிக்கையை தலைவரை முன்வைப்பார். ஒரே ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கப்படும். உண்மையில் சில வேளை இது தலைவருக்கு புரிவதில்லை. அதனை தலைவருக்கு எடுத்துக் கூற வேண்டி ஏற்படுகிறது. ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். நமக்கு அர்ஜுன் மகேந்திரனை பாதுகாக்க வேண்டும் என்ற தேவை இல்லை. பிரதி அமைச்சர் அஜித் பி பிரேரா கோப் குழுவின் பரிந்துரைகள் பற்றி கூறியிருந்தார். அதனை ஊடகங்களுக்கு பகிரங்கமாக கூறியிருந்தார். அது தவறு. அவ்வாறு எதுவும் இல்லை. நான் அங்கு பொறுப்புடன் செயற்படுகிறேன். கோப் குழுவின் சட்ட பின்புலம் எனக்கு தெரிகிறது. அதன் கருத்துக்களை எம்மால் வெளியிட முடியாது. அதனால் கருத்து கூறுவதில்லை. மற்றும் ஒரு உறுப்பினர் அவ்வாறு செயற்படுவதாக இருந்தால் அது தவறு. கட்சியின் நிலைப்பாட்டை நாம் எவ்வேளையிலும் கூறியுள்ளோம். உண்மையை மக்களுக்கு கூறுவோம். சத்திய ஜனதாවට එලි කිරීම. හැබැයි සත්‍ය කාටවත් ඕන දෙයක් නෙමෙයි. அவ்வாறென்றால் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டிற்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் தவறிழைத்துள்ளாரா இல்லையா? වාර්තාව එළියට දුන්නාම ඔබතුමාට ඒක කියන්න. சாதாரண அறிக்கை வெளியிடப்பட்டால் நான் அதனை உங்களுக்கு கூறுகிறேன். கோப் குழு ஒரு புலனாய்வு நிறுவனம் அல்ல. கோப் குழுவினால் சிபார்சுகளை முன்வைக்க முடியும். அஜித் பி பிரேரா அவ்வாறு கூறியுள்ளாரா என்பது எனக்கு தெரியாது. அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கலாம். கோப் குழு ஒரு புலனாய்வு நிறுவனம் அல்ல. கிடைத்த தகவலினால் எமக்கு லாபம் கிடைத்துள்ளதா இல்லையா, யார் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயத்தை மாத்திரம் கூற முடியும். இதற்கு அப்பாத் சென்று சிஐடி அல்லது எஃப்சிஐடி அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை போன்று செயற்பட சாட்சியங்களை பெற வேண்டும். அது தொடர்பில் விசாரணை செய்வதற்கு எமக்கு உரிமை இல்லை. தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் பகிரங்கப்படுத்தப்படாமை தொடர்பில் மலையக சமூக ஆய்வு மையம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் இன்று கலந்துரையாடியது.
இந்த கூட்டு ஒப்பந்தத்துக்குள்ளே என்ன இருக்கின்றது என்று இதுவரைக்கும் தொழிலாளர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அந்த கூட்டு ஒப்பந்தத்துக்குள்ளே இருக்கின்ற விடயங்கள் தொழிலாளர்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டதின் மர்மம் என்ன? தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தொழிற்சங்கத்திலே அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய அங்கத்தவர் சார்பாக இந்த தொழிற்சங்கம் கையொப்பமிட்டால் அதனுடைய உள்ளடக்கம் சாதக பாதமான விடயங்கள் தொழிலாளர்களுக்கு தங்களுடைய அங்கத்தவர்கள் தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் இது திட்டமிட்டு அவர்களிடத்திலிருந்து மறைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மனித உரிமை மீறலாகும். ஒட்டுமொத்த மலையகத்தினுடைய பிரச்சனை என்பதை இந்த தொழிற்சங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் தங்களுடைய அடிமைகளாக நினைக்கக்கூடாது. அண்மையில் நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது காணி பிரச்சினை தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பான திட்ட வரைவு இருப்பதை போன்று அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களில் ஏன் இந்த திட்ட வரைவு இதுவரை தயாரிக்கப்படவில்லை என இதன்போது கிழக்கு மாகாண முதலமைச்சரிடம் நாம் வினவினோம். குறிப்பாக நாங்கள் திருகோணமலை மாவட்டம், அம்பாறை மாவட்டங்களிலும் இவ்வாறான ஒரு பின்னடைவு, இதைவிட சின்ன பின்னடைவுகள் காணப்படுகின்ற இதை நாங்கள் அவதானிக்கிறோம். அவற்றையும் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்க இருக்கிறோம். காணாமல் போனவர்களை மீட்டு தருமாறு வலியுறுத்தும் கவனஈர்ப்பு பேரணி ஒன்று திருகோணமலையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட காணாமற் போனவர்களின் உறவினர்களின் அமைப்பு இந்த கவனஈர்ப்பு பேரணியை ஏற்பாடு செய்திருந்தது. மூதூர் பட்டித்திடலில் ஆர்வமான கவனஈர்ப்பு பேரணி பிரதேச செயலகம் வரை பயணித்தது. வந்து எங்களுக்கு ஒரு முடிவு தரும் என்று சொல்லித்தான் நாங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் குரல் கொடுத்து தெரிகிறோம். ஆனா எங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு உதவியும் இல்ல, ஒரு முடிவும் இல்ல. எங்களோட பிள்ளைகள் இருக்கா இல்லையா என்றது எங்களுக்கு வேணும். பொலிசு இல்ல, பொலிசில வேணா சொல்வா, இயேசிட்ட போக சொல்லி, இயேசிட்ட போக சொன்னா பொலிசில போக சொல்லி நாங்க ஆறிட்ட போறோம். எந்த ஆட்ட போய் நாங்க இந்த முடிவை எடுக்கிறோம் இப்ப இதுல நான் கூறிக்கொண்டிருக்கேன். இதுவரைக்கும் எங்க ரெண்டு பிள்ளைக்கு முடிவு உண்டு எங்களுக்கு இவங்க தர வேண்டும். நாட்டின் சில பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பிலான தகவல்கள் அடுத்து. மன்னார் பெரிய குஞ்சுகுளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கிரவல் மண்ணகழ்வு காரணமாக பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவித்து பொதுமக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பெரிய குஞ்சுகுளம் பிரதேச பொதுமக்கள் முற்பகல் கவனஈர்ப்பில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன்போது கிரவல் மணல் ஏற்றப்பட்ட டிப்பர் ஒன்றையும் மேலும் 2 கனரக வாகனங்களையும் பொதுமக்கள் தடுத்து வைத்து தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். கிரவல் மண் அகழ்வினால் தாங்கள் எதிர்நோக்கும் பாதிப்புகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு பலமுறை கொண்டுவரப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெரிய குஞ்சுகுளம் மக்கள் முறையிடுகின்றனர். அவங்க கிரவல் வெட்டுறதுக்கு அனுமதி பெற்று சொல்றாங்க. அதே கட்டத்தில் நாங்க எங்கட விவசாய நிலங்களை நாங்க திருத்தறதுக்கு மந்துகளை திருத்தறதுக்கு நாங்க போனோம். அதை தடை, அதுக்கு போகக்கூடாது. உள்ளுக்கு நீங்க எங்கட உறுதி 50ஆம் ஆண்டு வாங்கின உறுதிகளை நாங்கள் பிரச்சனையில் அங்கே எல்லாம் ஓடி தெரிஞ்சு இப்பதான் வந்து குடியேறி இருக்கிற எங்களோட காணிகளும் நாங்கள் போய் துப்புரவு செய்யல. அதனால இதுக்கு ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு வரந்தனே நாங்கள் கடைசி வரை இதை விட மாட்டோம். இறுதி வரை போராடத்தான் செய்வோம். 2-3 வருஷமாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இதை யாருமே அரசாங்க உத்தியோகர்களோ இவருமே இதை வந்து ஏன்று கூட கேட்கிறாங்க. அரசியல்வாதிகள் கூட இதை வந்து இந்த மாதிரி ஒரு தீர்வை கண்ட தர அளவுக்கு இல்லை. கிரவல் குழி தான் இருக்கு. அந்த கிரவல் குழியில ஒரு பிள்ளையெல்லாம் விழுந்து செத்தது. கிரவல் அகழ்வு நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. நீண்ட காலமாக உயிராபத்துக்களும் அதால் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இதேவேளை கிரவல் மணல் ஏற்றப்பட்ட டிப்பர் உட்பட 3 வாகனங்களை மக்கள் தடுத்து வைத்துள்ளமை தொடர்பில் போலீசாரிடம் வினவிய போது அது குறித்து தகவல் கிடைத்துள்ளதுடன் நிலைமை தொடர்பில் ஆராய போலீசாரை பெரிய குஞ்சுகுளம் பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கூறினார். யாழ் சாவகச்சேரி நகரசபை முன்பாக தென்பகுதி அங்காடி வியாபாரிகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சாவகச்சேரி சந்தையில் அங்காடி வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அப்ப எல்லாரும் இங்க வரக்கூடிய வியாபாரிகள்லாம் ஒருத்தரும் வசதி உள்ளவங்க இல்ல.
எல்லாம் ஏழைகள். இவ்வளவு காலம் எங்களுக்கு அனுமதிச்ச இந்த நகரசபை இந்த வருஷம் எங்களை உடனடியாக வெளியேறும்படி கூறுகிறார்கள். அப்ப இதை எங்களால் செய்ய இயலாது. நாங்கள் கொழும்பிலிருந்து கடனுக்கு பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு வர சொல்லி போய் தான் நாங்கள் வந்தோம். இல்லை நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோம். இதன்போது நகரசபை செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. எங்களுக்கு தங்கள் கஷ்ட நிலையை கருத்தில் கொண்டு தங்களை அந்த வியாபாரத்தை நடப்பியாத வியாபாரத்தை அனுமதிக்குமாறும் கோரியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இவருடைய மகஜரையும் ஏற்று நாங்கள் நீதிமன்றத்தினூடாக ஒரு நீதியான நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். எம்பிலிப்பட்டிய சூரியகந்த எக்பத் தமிழ் மகா வித்தியாலய மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எக்பத் தமிழ் மகா வித்தியாலயத்தில் குழுவினர் சிலர் நேற்றிரவு பாடசாலை வேலியை உடைத்து உட்செல்ல முயற்சித்த வேளையில் அதனை தடுத்த பாடசாலை காவலாளி, அதிபர் மற்றும் ஆசிரியர்களையும் குறித்த குழுவினர் தாக்கியுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தே பாடசாலை மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பொதுமக்களின் துயரங்களை துடைக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்று வந்துள்ளதாக சர்வமத தலைவர்கள் தெரிவித்தனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று மல்வத்து பீட மகாநாயக்கர் வணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மூலம் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்பிலும் திட்டங்கள் மூலம் மக்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தினர். அஸ்கிரிய பீட மகாநாயக்கர் வேடுருவே உபாலி தேரரையும் சந்தித்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் ஆசி பெற்றுக் கொண்டனர். இந்த முயற்சி இத்துடன் நிறைவடையாது என நான் நம்புகிறேன். இது தொடரும். இந்த நாட்டில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களில் ஒரு தொகுதியினர் இதனால் நன்மையடைகின்றனர். இந்த நாட்டின் மக்களுக்கான பாலமாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது ஊடகங்களின் பொறுப்பு என நான் நம்புகிறேன். இந்த திட்டங்கள் தொடர்பில் நாம் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆஸ்கிரிய பீடத்தின் வணக்கத்திற்குரிய மெதகம தம்மானந்த தேரரும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்திற்கு தனது ஆசைகளை வழங்கினார். செய்தி அறிக்கையிடல் மாத்திரமல்ல, அதற்கு மேலாகவும் பல விடயங்களை சாதிக்க முடியும் என்பதை இந்த ஊடகம் நிரூபித்துள்ளது. இவ்வாறான திட்டங்கள் மூலம் ஏனைய ஊடக நிறுவனங்களை விடவும் இந்த ஊடகம் சிறப்பாக செயற்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது. இந்த திட்டங்கள் தொடர்ந்தால் எந்த பெயரில் என்பது விடயமல்ல, இந்த நாட்டின் மக்கள் நன்மையடைவார்கள். இந்த நாட்டில் அரசியல்வாதிகளால் பூரணப்படுத்த முடியாதவற்றை செய்துள்ளமையை முன்னிட்டு ஒன்று திரள வேண்டும். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள மக்கள் பணி தொடர்பிலான ஆவணம் இன்று நெல்லை ஆதீன முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளிடம் கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நெல்லை ஆதீனத்தில் நெல்லை ஆதீன முதல்வரை சந்தித்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் திட்டம் தொடர்பிலும் தெளிவூட்டல்களை வழங்கினர். மக்கள் சக்தியாக இருக்கின்ற சக்தி தொலைக்காட்சி வானொலி இந்த இலங்கை மண்ணிலே நல்ல பணியை செய்து கொண்டிருக்கின்றன. 100 நாள் திட்டமாக ஒரு பணியை தொடங்கி மக்களுடைய உதவியினாலே இன்றைக்கு பல செயல்பாடுகளை சக்தி தொலைக்காட்சியினர் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். உண்மையிலே சக்தி டிவியிலே பணியாற்றுகின்ற அதை இயக்குகின்ற அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் இப்படி பாரிய பணியை ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் இந்த மண்ணிலே செய்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பணிக்கு உதவுகின்ற மக்கள் அனைவரையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். தொடர்ந்தும் இந்த நல்ல பணி வளர வேண்டும், வாழ வேண்டும். இதேவேளை மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள மக்கள் பணி தொடர்பிலான அறிக்கை இன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையிடம் கையளிக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அதிகாரிகளினால் உலமா சபையின் உயர் அதிகாரிகளிடம் இன்று மாலை இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் என்ற அடிப்படையில் ஒரு அழகான ஒரு திட்டத்தை இந்த நிறுவனம் செய்து கொண்டிருப்பதை பற்றி மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையில் இந்த திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறுகின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அந்த வகையில் இந்த ஜமியத்துல் உலமாவும் இதுக்கு முழுமையாக ஆதரவளிக்கின்றது. இந்த திட்டத்தின் மூலம் யார் யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அது உண்மையில் அவர்களுக்கு சதகத்துன் ஜாரியாவுடைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹு தஆலா தருகின்றான். அத்தோடு இந்த மக்களோடு மக்களாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் அது சாதாரண பாக்கியம் அல்ல. நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனத்தினால் அதன் மூலம் 25 மாவட்டங்களில் குறிப்பாக இலங்கையில்
இனமத வேறுபாடில்லாமல் மக்களுடைய நலன் கருதி பல்வேறு வேலை திட்டங்களுக்கு அமைய கம்மத்த 100 நாள் வேலை திட்டம் சிறப்பாக நிறைவேற்று இருப்பதை இட்டு நாம் மகிழ்ச்சி அடைவதோடு இந்த திட்டத்துக்கு முழுமையாக இஸ்லாமிய சமூகம், குறிப்பாக செல்வந்தர்கள் அல்லது இஸ்லாமிய நிறுவனங்கள் தங்களுடைய ஆதரவை எதிர்காலத்தில் மென்மேலும் வழங்க வேண்டும் என்பதனையும் ஜெமியத்துல் உலமா இந்த சபை இந்த வேளையில் வேண்டுவதோடு இந்த திட்டம் எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் என்று அகில இலங்கை ஜெமியத்துல் உலமா சபை எதிர்பார்க்கின்றது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் துணை ஆயர் அதிவணக்கத்திற்குரிய அருட்தந்தை டாக்டர் இமானுவேல் பெர்னாண்டோ அடிகளார் தனது ஆசையை மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்திற்கு வழங்கினார். இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டாம். நீங்கள் இல்லாவிடின் எமக்கு உதவ யாரும் இல்லை. எனவே மக்கள் உங்கள் வசம் தெரிவிப்பார்கள். இவை அனைத்தும் சிரச ஊடக நிறுவனத்தினாலேயே சாத்தியமாகின. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்திற்கு ஆசீர்வாதத்தை வழங்கியமைக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ශ්‍රමදාන කරනවා වගේ ගිහිල්ලා විශාල දේවල් කරලා. பால் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ள கரவலக ஸ்வேவ மக்களுக்காக மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் ஊடாக பால் சேகரிப்பு நிலையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதனை முன்னிட்டு எகட்டிப்பேட்டிய பொது மண்டபம் புனரமைக்கப்பட்டு இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இதற்கு இறக்குமதி கடன் காப்புறுதி கூட்டுத்தாபனம் அனுசரணை வழங்கியிருந்தது. தனமன்வில அழுத்துவ மக்களின் நீண்டகால தேவையாக இருந்த சுத்தமான குடிநீர் இன்று வழங்கப்பட்டது. சிறுநீரக ஒழிப்பு ஜனாதிபதி சேலனி மற்றும் இலங்கை கடற்படை இதற்கான அனுசரணையை வழங்கியுள்ளது. வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் 60வது ஆண்டு நிகழ்வு இன்று நடைபெற்றது. பாடசாலை அதிபர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் KK மஸ்தான், வடமாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். எமது சமூகங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தது என்பது தெரியும். ஆனால் அது காலப்போக்கில் துரதிருஷ்டவசம் சில நடைமுறைகளால் அந்த ஒற்றுமைகள் குறைந்துவிட்டது. அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அரசியல் சுயநலத்திற்காக சில இந்த இனவாதமும் சமயவாதங்களும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. தமது வாக்குக்காக மக்களை தூண்டுகிறார்களோ அவர்களை இனம் கண்டு அதற்குரிய சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதை நான் இங்கு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்து சந்திக்கலாம். இரவு 10:45 பிரதான செய்தி அறிக்கையில். வணக்கம்.